Taste the Daily. தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை வழங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 37ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள நினைவிடத்தில் கழக பொதுச் செயலாளர், தலைமை கழக செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் மலர் அஞ்சலி செலுத்த உள்ளனர். தேர்தல் ஆணையத்தில் எந்த விசாரணையும் நடைபெறவில்லை. சூரியமூர்த்தி என்பவர் அதிமுகவின் உறுப்பினரே இல்லை என அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் பேட்டி. இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திலே எந்த விசாரணையும் நடைபெறவில்லை. சூரியமூர்த்தி என்பவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர் இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் மட்டுமே அதிமுக செயல்பட்டு வருகிறது. அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் குறித்து பேசுவதற்கு சூரியமூர்த்தி என்பவருக்கு எந்த உரிமையும் இல்லை எனவும் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் திட்டவட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் 2021 சட்டமன்ற தேர்தலில் இரட்டை சின்னத்தை எடுத்து போட்டியிட்டவர். எம்ஜிஆர் மக்கள் கட்சி என்ற கட்சியில் சார்பாக போட்டியிட்ட ஒரு நபர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்கட்சி விஷயங்களை பற்றி கேள்வி கேட்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது? எந்த தகுதியும் இல்லை. இந்த மனுவை ஆரம்ப கட்டத்திலேயே நிராகரிக்கப்பட வேண்டும், தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம். இதுதான் எங்களுடைய பதில். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 17 பேரை சிறைபிடித்தது இலங்கை கடற்படை. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 17 பேரும் 2 விசைப்படகுகளுடன் சிறைபிடிப்பு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை விமான நிலையம் முதல் விம்கோ நகர் வரை 18 நிமிடங்களுக்கு ஒரு மெட்ரோ ரயில் இயக்கம். 7 நிமிட இடைவெளியில் இயக்கப்படும் மெட்ரோ ரயில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 18 நிமிட இடைவெளியில் இயக்கப்படும் என அறிவிப்பு. விமான நிலையத்திலிருந்து வண்ணாரப்பேட்டை வரையிலும், சுங்கச்சாவடி முதல் விமான நிலையம் வரையிலும் 6 நிமிட இடைவெளியில் ரயில் இயக்கம். பச்சை வழித்தடத்தில் வழக்கமான இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல். டெல்லி குடியரசு தின அணிவகுப்பில் தமிழக அரசின் அலங்கார ஊர்தி பங்கேற்பை உறுதிப்படுத்தாமல் வாய்வீரம் காட்டும் விடியா திமுக அரசுக்கு கண்டனம். மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தப்பட்டுவிட்டோம் என்ற ஆத்திரத்தில் அமைச்சர் சுவாமிநாதன் பெயரில் வழவழா கொழக்கொழா என ஒரு அறிக்கையை முதுகெலும்பில்லா முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சனம். தமிழக அரசை கண்டித்து தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். சத்துணவு ஊழியர்களின் காலி பணியிடங்களை நிரப்புவதில் உள்ள முறைகேடுகளை களைய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கம். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவின் 11ஆம் நாள் மகா தீபம் ஏற்றப்பட்டது. கடந்த 13ஆம் தேதி தொடங்கிய கார்த்திகை திருவிழாவின் நிறைவு நாள் மகா தீபத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு ஸ்வர்ண ஆகர்ஷண வைபவருக்கு சிறப்பு அலங்கார வழிபாடு. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உறைபனி தொடங்கியதால் கடும் குளிரில் தவிக்கும் மக்கள். 6 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு காலநிலை பதிவானதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு.
விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குடும்ப தகராறில் மனைவியின் கழுத்து அறுத்து கொலை செய்த கணவன். திமுக ஆட்சியில் எப்படியும் தப்பிவிடலாம் என்ற துணிச்சலில் கொலைகள் நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தாய்லாந்திலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 3,06,00,000 ரூபாய் மதிப்பிலான 3.6 கிலோ உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா சிக்கியது. சூட்கேஸில் மறைத்து கஞ்சாவை கடத்தி வந்த பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட ஹெராயினுடன் அசாமைச் சேர்ந்த இளைஞர் சிக்கினார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவதைப் போல தலைநகர் சென்னை போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். சென்னை நந்தம்பாக்கம் அருகே MDMA போதை மாத்திரைகள் மற்றும் எடை மெஷினுடன் ஒருவர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் சிக்காத நாளே இல்லை என மக்கள் ஆதங்கம். சென்னை கொளத்தூர் அருகே விலையுயர்ந்த போதை மாத்திரைகளை விற்பனை செய்த இருவர் சிக்கினர். திமுக ஆட்சியில் போதைப்பொருள் விற்பனை அதிகரித்து வருவதால் சீரழிந்து வரும் இளைஞர்கள். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சியில் 107 கிலோ புகையிலை பொருட்களுடன் 3 பேர் சிக்கினர். 4,650 ஹான்ஸ் பாக்கெட்டுகள் மற்றும் 200 கூல்லிப் போதைப் பொருட்கள் சிக்கின. சென்னையை அடுத்த பல்லாவரம் ரேடியல் சாலையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் உட்பட 3 பேர் சிக்கினர். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையின் அலட்சியத்தால் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் அதிகாலையில் பேருந்திற்காக காத்திருந்த பெண்ணிடம் போதை நபர் பாலியல் ரீதியாக அத்துமீறல். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு அதல பாதாளத்திற்கு சென்றிருப்பதை நிரூபணமாக்கும் தொடர் சம்பவங்கள். கிருஷ்ணகிரியில் கள்ள சந்தையில் விற்பதற்காக சுமார் 2 கிலோ ஆம்பர் கிரீஸ் எனும் திமிங்கல உமிழ்நீரை பதுக்கிய 2 இளைஞர்கள் சிக்கினர். கைப்பற்றப்பட்ட ஆம்பர் கிரீஸின் சந்தை மதிப்பு சுமார் 2.5 கோடி ரூபாய் இருக்கும் என தகவல். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போலி பட்டா மீது நடவடிக்கை எடுக்க கோரி பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றச்சாட்டு. மன உளைச்சலுக்கு ஆளான முதியவர் ஸ்டாலினின் அரசு அதிகாரிகள் மீது சரமாரி தாக்கு. மனு கொடுத்தா தெரியாது, ஒரு நாள்ல பட்டா கொடுத்துருக்காயா? இந்த மனுக்களே பொய். 150 மெயில் அனுப்பியிருக்கேன். ஒவ்வொரு அதிகாரிக்கும் 150 மெயில் அனுப்பியிருக்கேன். ஒருத்தன் கூட செவி சாய்க்கல. ஒருத்தன் கூட ஆர்டிஓ ஆபீஸ் மனு கொடுத்தா மனுவை தரவில்லை என்கிறார். என்னடா நிர்வாகம்? படித்தவன் IAS படித்தவன் வந்த அலுவலகத்திலே மனு இல்லை என்றால் யாரிடம் மனு இருக்கும்? தேனி மாவட்டம் போடியில் சாலைகளில் சென்றவர்களை கடித்து குதறிய தெரு நாய்கள். நாய்கள் தொல்லை குறித்து நகராட்சியிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பள்ளிகளில் 5 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான கட்டாய தேர்ச்சி முறை ரத்து. மாணவர்கள் துணைத் தேர்வில் மீண்டும் தோல்வியடைந்தால் அடுத்த வகுப்புக்கு செல்ல முடியாது என மத்திய அரசு அறிவிப்பு. கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் நைஜீரியாவில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி தன்னார்வ நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த அன்னதான நிகழ்ச்சி. உணவு பட்டலம் வாங்க ஏராளமானோர் முண்டி அடித்துக்கொண்டு சென்றதில் நெரிசலில் சிக்கி 32 பேர் உயிரிழப்பு.